ஹாய் கைஸ், இன்றைக்கி போய்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம டெக்னாலஜி தமிழில். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெக்னாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலர் பெல் சிம்மில் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வர எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்டி. இந்த எல்டி ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு லென்ஸ்லாம் எப்படி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஓன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லும் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அவங்களே கேட்டகரிஸ்லாம். இது ஒரு ஸ்னோ மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்னோ மட்டும் ஒரு அனிமேஷன் சொல்லுவாங்க, அந்த அனிமேஷன் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் சின்ன கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே வேணால் அதே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்கள் லென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய லென்ஸு. இந்த லென்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான லென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க நிறைய லென்ஸு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சிம்பிளான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, பனிமூட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பிளர் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் அதோட கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி டைமண்டாக ரெயின் பெய்கிற மாதிரி மழை பெய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெளிச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது எடிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிபி. இந்த ஃபிபி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கிறீங்களா இல்லை கேலரிலேருந்து இதை ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும். நான் கேலரிலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் கேமராக்கு மேலே, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரி இப்போ ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணும்னு கேட்கும். நான் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ண சொல்லுது, க்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய கேட்டகரிஸ் ஃபன்னு பியூட்டிஃபுல் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வீடியோஸ்லாம் சேஞ்ச் ஆகும், வீடியோ மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த ஆப் இருக்குது ஃப்ரெண்ட். நல்லா இருக்குது, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃபன்னு இருக்கு பாருங்கள், அந்த இதே கேட்டகரிஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கேட்டகரிஸ்லாம், நிறைய கேட்டகரிஸ் கொடுத்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பியூட்டி, ஐ எம் லக்கி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லென்ஸ். இந்த ஸ்மார்ட் லென்ஸ் ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புக் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நீங்கள் அவங்க ஸ்கூல் வரலன்னு, நீங்கள் ஸ்கூல்லாம் காலேஜ் வரலன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க, இன்றைக்கி என்ன நடத்துனாங்க, ரைட் பண்ணாங்களா டீச்சர் இல்லை சார் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவீங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடும்போது கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் கூட இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் லென்ஸ் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பேஜ் நம்பர் நீங்கள் இது படிச்சுட்டு இருக்கீங்க வைங்க, இது படிச்சுட்டு இருக்கப்ப இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இமேஜஸ்லாம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்து ஸ்மார்ட் லென்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா வந்துடும். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கேமரா மட்டும் எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்து நல்லா கிளியரன்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேன் ஆகும். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்து உங்களுக்கு காப் பண்ண போகிறீங்களோ அது தூரம் வந்து அந்த இதை மட்டும் காப் பண்ணிக்கோங்க. காப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்னு பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் எதுலேருந்து காப் பண்ண போகிறீங்களோ மறுபடியும் அதுலேருந்து கரெக்டாக அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் எதிரி காப் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக இது பண்ணிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த காப்பியை இது பண்ணுங்கள். காப்பி வந்து காப் பண்ணிட்டு நீங்கள் யார் மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்படி போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணது. அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஆப், கண்டிப்பாக இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 ஆப்பில் எந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கோங்க. மறக்காம